Hey guys, வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் வச்சு இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி சாப்பிட்ருந்தோன்னா மிச்சம் இருக்க சப்பாத்திஸ் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு ஒரு பீஸ் சப்பாத்தி எடுத்து பார்த்தோன்னா அது இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 பூண்டு பல்ல சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதுலேயே நான் ஒரு கேரட்டை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு 1 கப் கேப்சிகம் நீலவாக்கில் கட் பண்ணது, அது போக 1 கப் முட்டைக்கோஸ் அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி 3ஐயும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல அரைக்காய் ரெட் கேப்சிகமும் அரைக்காய் எல்லோ கேப்சிகமும் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல 1/2 டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேர்த்த எல்லா காய்கறியும் எண்ணெயோட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த காய்கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த இடத்துல 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காய்கறி சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம காய்கறி நல்லா வெந்திருக்கும், ஆனால் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு 90% நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம சேர்த்த காயிலெல்லாம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதாவது அந்த சோயா சாஸ் மூடியிலேயே நான் 3/4 மூடி சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். அது போக 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு லைட்டாக புளிப்புத்தன்மை பிடிக்கும் அப்படின்னா இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்து கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சப்பாத்தி, அதை உள்ளே சேர்த்து காய்கறியோட நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுக்கணும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தலைக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் மல்லி இலை தான் சேர்த்துருந்தேன். இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.